ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. திருச்சிற்றம்பலம். நமது நாட்டில் வழிபாடுகளில் சிறப்பான வழிபாடாக கருதப்படுவது குலதெய்வ வழிபாடு. நமது வீட்டில் நடக்கும் அனைத்து சுப விசேஷங்களுக்கும், உதாரணமாக திருமணம், கிரகப்பிரவேசம், சீமந்தம், காது குத்துதல், உபநயனம் போன்றவற்றுக்கு நாம் முதலில் செய்வது குலதெய்வ வழிபாடே. நமது தமிழ்நாட்டில் பெரும்பான்மையினருக்கு அவரவர் கிராமத்து எல்லை தெய்வம் அல்லது காவல் தெய்வமே குலதெய்வமாக உள்ளது. இன்று சென்னையில் வெஸ்மாம்பலம், டி நகர், நந்தனம், சைதாப்பேட்டை என்று தனித்தனி பகுதிகளாக இருக்கும் இவ்விடங்கள் முன்பு மாம்பலம் கிராமமாக இருந்தது. இந்த கிராமத்து எல்லை தேவதையாக விளங்கியவள் பிடாரி ஸ்ரீ இளங்காளி அம்மன். இந்த பதிவில் மவுண்ட் ரோடில் சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் அடுத்துள்ள திருக்கோயிலில் அருள் பாலிக்கும் பிடாரி ஸ்ரீ இளங்காளி அம்மன் பற்றி சிந்திப்போம். இங்கு அருள் பாலிக்கும் அம்மன் எத்தனை நூற்றாண்டு பழமை வாய்ந்தவள் என்ற குறிப்புகள் இல்லை. இந்த கோயில் சுமார் 1000 வருடங்கள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி இக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கோயிலில் நுழைந்தவுடன் இடது பக்கமாக ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ பைரவர் அருள் பாலிக்கின்றனர். அவர்களுக்கு எதிரில் சங்கநிதி பதுமநிதியை வாயில் காவலர்களாக கொண்டு வடக்கு திசையை நோக்கி பிடாரி ஸ்ரீ இளங்காளி அம்மன் அமர்ந்த கோலத்தில் அழகாக 4 கரங்களுடன் சாந்தமாக அருள் பாலிக்கிறார். இவரது கோஷ்டத்தில் கிழக்கு நோக்கி ஸ்ரீ வாராகி அம்மன், ஸ்ரீ மகாலட்சுமி, சரஸ்வதி மற்றும் துர்கை அம்மன் அருள் பாலிக்கின்றனர். பிரகாரத்தை சுற்றி வர மேற்கை நோக்கி ஸ்ரீ மகாகணபதிக்கு தனி சன்னதி உள்ளது. அதை அடுத்து வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இவரது கோஷ்ட தேவதைகளாக ஸ்ரீ பிரம்மன், மகாவிஷ்ணு மற்றும் தட்சிணாமூர்த்தி அமையப்பெற்றுள்ளது. அதை அடுத்து நவக்கிரகங்கள் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர். மேலும் அம்மன் சன்னதிக்கு எதிரில் புற்று உள்ளது. இங்கு பொதுவாக செவ்வாய், வெள்ளி, அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள் விசேஷமாகும். மேலும் ஆடி மாத அமாவாசை, பௌர்ணமி மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக மற்றும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதம் 3ஆம் வாரம் இக்கோயிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இத்தினங்களில் அம்மனுக்கு பால், பன்னீர் மற்றும் சந்தன அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. மேலும் திருக்கோயிலின் சார்பில் அன்னதானம் மற்றும் கூழ் வார்த்தல் இத்தினங்களில் பிரசித்தியாகும். ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளையல்கள் மாலையாக சாற்றப்பட்டு அன்று வரும் அனைத்து பெண்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. திருமண தாமதம் மற்றும் தடை உள்ளவர்கள் அம்மனுக்கு பொங்கல் வைத்து சேலை சாற்றி அம்மனை வழிபட்டு வர விரைவில் திருமணம் கைகூடுவது இங்கு கண்கண்டதாகும். வழக்கு மற்றும் பிரச்சனையில் உள்ளவர்கள்
இங்கு இருக்கும் பாராகி அம்மனுக்கு ஞாயிறு மற்றும் அஷ்டமி திதிகளில் விளக்கேற்றி வழிபட்டு வர நன்மை உண்டாகும். இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு ராமநவமி மற்றும் ஆஞ்சநேயர் ஜெயந்தியில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் ஸ்ரீ பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி திதிகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இக்கோயிலில் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே சைதாப்பேட்டில் அருள் பாலிக்கும் பிடாரி ஸ்ரீ இளங்காளி அம்மனை வழிபட்டு நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் மற்றும் தடைகள் நீங்கி அனைத்து வளங்களும் பெற எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.